எம் மாணவிக்கு மௌலித் ஓதுவோம் நாங்கள். மக்களுக்கு மகடி ஊதுங்கள் நீங்கள். விளக்க உரை ஹஸ்ரத் ஹாஃபிஸ் இக்சான் இக்பால் காதிரி அவர்கள். என்ன எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? அந்த கித்தாபுகளிலே கொஞ்சம் அரபி தெரியாதவர்கள், அரபி தெரிஞ்சவர்கள், அரபிகளிடத்தில் அந்த புத்தகத்தை நீங்கள் படித்து காட்டுங்கள், தெரியும், கிழித்து தூர எறிந்து விடுவார். அல்லாஹ் மன்னிப்பானாக சமூகத்தை. அந்த கஃபாருத்துன் அந்த கஃபாரு ஹதாயா அந்த சத்தாருல் குயூபி. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவர் கஃபார். அல்லாஹ் அவருக்கு கொடுக்கக்கூடிய பெயர் இது. அந்த சத்தாருல் குயூபி, நீங்கள் தான் பாவங்களை மறைக்கக்கூடியவர்கள். மிஸ்கின் நாஸ், என்னை காப்பாற்றுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. என்ன வார்த்தைகள்! எனவே இப்ப இல்லை. ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம் என்ற அந்த மாதம் வந்துவிட்டால் இந்த சமூகம் செய்யக்கூடிய அனாச்சாரங்கள் என்ன? நான் கேட்கிறேன், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விடவா நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்றீர்கள்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விடவா அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கின்றீர்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விடவா அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கின்றீர்கள்? அவர்கள் கொண்டாடினார்களா? ரபியுல் அவ்வல் மாதத்தை கண்ணியப்படுத்தினார்களா? ரபியுல் அவ்வல் மாதத்திலே 10 நாட்கள் என்று ஒதுக்கினார்களா? அங்கே சில கிதாபுகளை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை தனிய சபையிலே உட்கார்ந்து கொண்டு புகழ்ந்து கொண்டிருந்தார்களா? இல்லையே. இங்கே ஒரு ஆதாரம். எந்த இமாம், எந்த மார்க்க அறிஞர், ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எடுத்து காட்டுங்கள் ஒரு ஆதாரம். ரபியுல் அவ்வல் மாதத்திலே 10 நாட்கள் உட்கார்ந்து நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழலாம். யார் கொடுத்தது இந்த அதிகாரத்தை இந்த சமூகத்திற்கு? அதுவும் என்ன எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? அந்த கித்தாபுகளிலே கொஞ்சம் அரபி தெரியாதவர்கள், அரபி தெரிஞ்சவர்கள், அரபிகளிடத்தில் அந்த புத்தகத்தை நீங்கள் படித்து காட்டுங்கள், தெரியும், கிழித்து தூர எறிந்து விடுவார். பாசித் புகாரி அரபிகள் ஓதும் மௌலீதை பாரும். முதலாவது ஒரு விஷயத்தை தெள்ளத் தெளிவாக சொல்லிவிட்டோம். கருத்தே சரியாக இருந்தாலும் கூட இதை ஒரு பரக்கத்தாக, இபாதத்தாக நினைத்து இபாதத் என்ற அடிப்படையிலே நிகழ்ச்சிகளாக ஆக்கி, வைபவங்களாக ஆக்கி, வீடு குடி போரும் பொழுதோ அல்லது கடை, புதிய கடை திறக்கும் போதோ அல்லது பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கும் பொழுதோ அல்லது திருமணத்திலே படிப்பது என்பதோ கூடாது என்பதை நாம் முன்பு தெளிவாக உறுதிப்படுத்திவிட்டோம். ஏன் அப்படி சஹாபாக்கள் செய்யவில்லை, மார்க்கம் சொல்லவில்லை என்று. இதுக்கு அல்லாஹ் தஆலா கியாம நாள்ல பாவத்தை எங்கட மன்னிக்கிறதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், நீங்க ஷஃபாத் செய்யுங்க. எதுக்கு உத்தரவு கொடுக்குறான்? இது அர்த்தம் அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கு, ஃபர்கிவ்னஸ்க்கு சபபா இருக்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்காகத்தான் அந்த கஃபாருல் ஹதாயா என்று மௌலூத்ல வருதே, சுப்ஹான மௌலூத்ல. அதை வச்சுட்டு பெரிய ஒரு பிரச்சனை தானே. பாத்தீங்களா, அல்லாஹ் தானே கஃபார், மன்னிக்கிறோம், நீங்க எதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கிறோங்கன்னு சொல்றீங்க? இது அர்த்தம் அல்லாஹ்வை மறக்க இல்லை. நாங்க அல்லாஹ்வுடைய மன்னிப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத் மூலமா கிடைக்குது. அப்ப சபபா இருக்கிற சொல்லித்தான் அந்த கஃபாருல் ஹதாயா. யா ரசூலல்லாஹ், உங்களே கொண்டு அல்லாஹ் தஆலா எங்கட பாவத்தை மன்னிக்கிறான். இது சபபுடைய அர்த்தம். இவங்க நினைச்சிட்டாங்க நாங்க அல்லாஹ்வையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றாக்கிட்டோம் என்று. அப்படியா இருந்தா புகாரி ஷரீஃப், இமாம் புகாரியை நீங்க முஷ்ரிக்காக்க போறீங்களா? இப்ப புகாரி ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் வருது. சையதா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு சம்பவத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருமுகத்துல கொஞ்சம் அந்த இம்ப்ரெஷன் சேஞ்ச் ஆச்சு, எக்ஸ்பிரஷன் சேஞ்ச் ஆச்சு. இவங்க விளங்கிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் சந்தோஷம் இல்லைண்டு. என்ன சொன்னாங்க தெரியுமா? அத்தூபு, நான் தௌபா செய்கிறேன், இலல்லாஹி, அல்லாஹ் பக்கம், வ இலா ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய ரசூல் பக்கமும் தௌபா செய்கிறேன். யார் சொல்றாங்க? உம்முல் முஃமினீன் சையதா ஆயிஷா சித்திகா. அத்தூபு இலல்லாஹி வ இலா ரசூலிஹி, நான் அல்லாஹ் பக்கம் தௌபா செய்கிறேன், அல்லாஹ்வுடைய ரசூல் பக்கம் தௌபா செய்கிறேன் என்று ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்களே. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, அல்லாஹ் தானே மன்னிக்கிறவன், நீங்க எதுக்கு என்கிட்ட தௌபா கேட்குறீங்கன்னு? மற்ற உம்முல் முஃமினீன் ஷிர்கான விஷயத்தை செய்வாங்களா? குரானுக்கு மாற்றமா போங்க. அவங்க தான் சஹாபாக்களோட காலத்துல முஃப்தியா இருந்தாங்களே, சையதா ஆயிஷா சித்திகா. சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுத்தவங்க, அவங்க எப்படி குரானுக்கு மாற்றமா செய்வாங்க? இது அர்த்தம் என்ன? இதோட அர்த்தம் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ன்னு நினைக்கல,
அவர்கள் மூலமா அவர்களுடைய சிபாரிஷை கொண்டு ஷஃபாத்தை கொண்டு அல்லாஹ் தபாரக வ தஆலா மன்னிக்கிறான், சொர்க்கத்தை கொடுக்கிறான் என்று கருத்து வருது. இப்ப இமாம் புகாரி கூட அந்த ஹதீஸ் எடுத்துட்டு ஆயிஷா நாயகி இந்த ஹதீஸ் இது பிழை, இப்படி ரிவாயத்துல வந்திருக்கவே கூடாது, இது மௌதுவான ரிவாயத்தா இருக்கும், ராவிட மிஸ்டேக் நடக்கும் என்று சொல்லிட்டு விட்டு போட்டாங்களா? இல்லையே. அந்த ஹதீஸ் எடுத்தாங்க தானே புகாரி ஷெரீஃப்ல. ஆயிட அர்த்தம் அந்த ராவி சொன்னது சரி என்று ஏற்றுக்கொண்டாங்க தானே. அப்ப நீங்க இமாம் புகாரிக்கு முஷ்ரிக் என்று சொல்ல வேணும், சுப்ஹான மருதுக்கு நீங்க ஷிர்க் என்று சொல்ல வந்தா அத்தூபு இலல்லாஹி வ இலா ரசூலி. ஆயிஷா நாயகியை கூட நீங்க முஷ்ரிக் என்று மஅதல்லா சொல்ல அப்படி ஏல தானே. ஆயிட அர்த்தம் மௌலூத ஷிர்க் சொல்ல போது நீங்க ஹதீஸை படிங்க, ஹதீஸ்ல என்ன வார்த்தை, குர்ஆனை படிங்க. அல்லாஹ் தஆலா சொல்ல இல்லையா, இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், நான் தான் மன்னிக்கிறவன் என்று. ஆனா அதே ரப் சொல்றான் தானே, ஹபீபே வஸ்தக்ஃபிர் லிதம்பிக வலில் முஃமினீன வல் முஃமினாத், உங்களோட குடும்பத்தாருக்காக நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அங்க லிதம்பிக இருந்ததுக்கு தஃப்சீர்ல வருது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்கள் பாவம் இல்லையா அவங்களோட. நீங்க உங்களோட குடும்பத்தாருக்காக இஸ்திக்ஃபார் செய்யுங்க. வலில் முஃமினீன வல் முஃமினாத், பொதுவா முஃமினீன்கள் ஆண் பெண்காக இஸ்திக்ஃபார் செய்யுங்க. மன்னிக்கிறவன் அல்லாஹ் தானே. எதுக்கு அல்லாஹ் சொல்றான் ஹபீபே நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க என்று? வலவ் அன்னஹும் இஸ் ஸலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபருல்லாஹ் வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூல், பாவத்தாலி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தர்பார்ல போயிட்டு அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்க வேணும். ரசூலும் அவர்களுக்காக சிபாரிஷ் செஞ்சா லவஜதுல்லாஹ தவ்வாபுர் ரஹீமா, அல்லாஹ்வை மன்னிக்கிறவனா நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ரசூல் சிபாரிஷ் செஞ்சா அப்ப அல்லாஹ் தானே மன்னிக்க. எதுக்கு ரசூலுடைய சிபாரிஷ் தேவை? மறுமை நாள் எதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத் தேவை? இதெல்லாம் நாங்க விளங்காம பேசக்கூடாது. இப்ப நான் என்ன சொல்ல வாரேன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வயுஸக்கீஹிம் என்று சொல்லிட்டாங்க தானே, தூய்மையாக்குறவங்க. அப்ப இது தாஃபிஉல் பலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க தாஃபிஉல் பலா என்று சொன்ன அல்லாஹ்வுடைய பெஸ்டோவலை கொண்டு இது ஷிர்க் ஆகாது. இதுக்கு குர்ஆனோட ஆதாரம் வயதஉ அன்ஹும் இஸ்ரஹும் வல் அக்லால் அல்லதி கானத் அலைஹிம், அதே ஆயத்தன் அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியில என்ன வருது, மக்களுடைய கஷ்டத்தை இல்லாம ஆக்குறவங்க ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அல்லாஹ் புகழா சொல்றான், வயதஉ அன்ஹும் இஸ்ரஹும் வல் அக்லால் அல்லதி கானத் அலைஹிம். எவ்வளவு தெளிவா குர்ஆன்ல வந்த பிறகு கூட நீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி குறைய தேடிக்கொண்டு இருந்தா, குறை இல்லாத நபியை பத்தி குறைய தேடுறது ஒரு கலிமா ஓதுறவருடைய வேலையா?